சிங்கம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேட்டையாடுறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்ணில் அதோட இறப்பட்டா போதும் உடனே பாஞ்சிரும். அதுக்குன்னு அது போய் தனியாக ட்ரைனிங்கோ எக்ஸசைஸோ ஏதோ பண்ணிட்டு வரதில்ல. எப்பவுமே அது ரெடியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, எப்பவுமே நம்ம அலர்ட்டாக ரெடியாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே கேப் கிடைக்கும், எப்போ இவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ரெடியாகவே இருப்பான். வேதத்தில் பாருங்க, 1 பேதுரு 5:8 மற்றும் 9 போட்டிருக்கு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், வெளித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, பிசாசோட மெயின் ஆயுதமே பயம்தான். ஏசப்பா நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு நிறைவேறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பயத்தை விதைச்சு ஒருவேளை நடக்காம போயிட்டா, ஒருவேளை இப்படி நடக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தை நம்மளுக்குள்ள விதைக்கிறது மூலமா நம்ம ஆசீர்வாதத்தை அவன் தட்டி பறிக்க பார்ப்பான். அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசத்தின் மூலமா. ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு வாக்கையும் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த பயம் வராது, அந்த பயம் வேலை பார்க்காது. சோ எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார்னு நீங்க முழு மனசா விசுவாசிங்க. பிசாசு எவ்வளவுதான் பயங்களை கொண்டு வந்தாலும் நீங்க அதை மேற்கொள்ள முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், டெய்லி ஏசப்பாவோட பாதத்துல அமர்ந்து அவரோட அந்த நாளை துவக்குங்க. அந்த நாளை முடிக்கும் போது ஏசப்பாவோட அந்த நாளை முடிங்க. நீங்க ஏசப்பா கூட எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ஏசப்பா பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஏசப்பா உங்களை அழகா வழி நடத்துவாரு. அதே போல உங்களுக்குள்ள விசுவாசத்தையும் வைத்து சத்ருவை எதிர்த்து நிற்கவும் பலன் தருவாரு. அதனால தேவனை பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தினால சத்ருவை எதிர்த்து நில்லுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The lion will always be ready to attack. When it sees its target, his prey, it will attack immediately. It doesn't need any training or classes. It will attack immediately. It will always be ready to attack. Likewise, in our life, the Satan will be ready to attack us at any time. We should stay awake and we should stand against him. Look what the Bible says in 1 Peter chapter 5 verse 8. Be on your guard and stay awake. Your enemy, the devil, is like a roaring lion sneaking around to find someone to attack. But you must resist the devil and stay strong in your faith. Yes, the weapon of the devil is lie and fear. When the promises that our God has given us is taking time to happen, then the Satan will sow fear in our heart. He will keep raising many questions. What if it doesn't happen? Will it happen to you? You are a very sinful person, etc., etc. He will raise many questions in our heart and he will sow the fear in our heart so that we will not be able to receive our blessings. But when we stand strong in our faith, we can overcome the fear and we can stand against Satan with our faith. So the weapon of the enemy is fear and our weapon is faith. So keep your faith in our Lord. Spend as much time as possible with him. Get close to him so that he will guide you clearly. You will be able to hear his voice clearly and walk by his instructions. If you start getting close to our Lord, he will help you to resist the devil and stay strong in your faith. So get close to our Lord, hold on to him, have faith in him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.